நீங்கள் ஆரி ஒர்க்கில் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நெக் பேட்டர்ன் ஆகட்டும், ஹேண்ட் பேட்டர்ன் ஆகட்டும், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதை ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. சமமாக மடிச்சிட்டிங்க அப்படின்னா தான் பேக் சைடு வந்து டிசைன் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வீடியோவில் இந்த ப்ளவுஸ் ட்ரேஸிங் எல்லா வீடியோலுமே வந்து மொபைல் காமிக்கும்போது கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு மொபைல் நல்லா ஃபோக்கஸ் ஆகணுன்றதுக்காக. பேப்பர் காப்பி ஆப்பில் டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ப்ளவுஸ் ட்ரேஸ் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி நெக் பேட்டர்ன் வந்து மடிச்சு வச்சுக்கோல, அதே மாதிரி நம்ம ஃபோன்லேயே வந்து கரெக்டாக சரிசமமாக ஹாஃப் பார்ட் எடுத்து ட்ரேஸ் பண்ணணும். இப்போ நான் ட்ரேஸ் பண்ண மாதிரி அதே மாதிரி நான் டிசைன் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அந்த எலமெண்ட் வச்சு நம்ம மெஷர் பண்ணிட்டு டிசைனை ஜூம் பண்ணி ட்ரேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட டிசைன் நம்ம மடிச்சு வச்சிருக்கல, அதுதான் வந்து நம்மளுக்கான மார்க்கிங். அந்த இடத்துல வச்சுட்டு டிசைனை வந்து நார்மலாக ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இது வந்து ஷார்ட் சைஸுன்றதுனால நம்மளோட டிசைனை விட இது வந்து பாதி கம்மியாக தான் இருக்கும். இதுக்காக நம்ம வந்து பெருசாக ஒர்க் பண்ணணுமான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. இப்போ எந்த இடத்துல நம்மளுக்கு டிசைன் முடியுதோ அதே இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு டிசைனுக்கு போய்க்கலாம். அதாவது புட்டாஸ் மார்க் பண்ணுறது இந்த மாதிரி போய்க்கலாம். லென்த்